Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஹெல்த் ரெமெடி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அலர்ஜிக் தும்மல். அதாவது வந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ப்ராப்ளம்னால சஃபர் பண்ணுவாங்க. இந்த தும்மல் பாத்தீங்கன்னா ஏசி ரூம்ல இருக்கும்போதோ அல்லது வந்து டஸ்ட் இருக்கிற ஏரியால நடக்கும்போதோ இந்த தும்மல் வர தொந்தரவு வந்து அவங்களுக்கு இருக்கும். அது வந்து போகவே போகாது. என்ன நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் திரும்ப திரும்ப தும்மல் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஹோம் ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து நான் எங்க வீட்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி நல்லா வொர்க் அவுட் ஆன பிறகு தான் உங்களுக்கு வந்து வீடியோவே போடுறேன். ஏற்கனவே நான் போட்ட தொண்டை வலி வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து தொண்டை வலி வந்து சரியா போச்சுன்னு சொல்லி கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. என்னோட ஹோம் ரெமெடியை வந்து ட்ரை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஹோம் ரெமெடியும் நிச்சயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியும். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ இந்த மருந்து செய்யறதுக்கு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா. இந்த அஸ்வகந்தா வந்து பவுடர் ஃபார்மில் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து தும்பலுக்கு மட்டும் இல்லை, நல்ல ஞாபக சக்தியும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும். அஸ்வகந்தா, அதுக்கப்புறம் சித்தரத்தை, செவ்வந்தி தூள், தூதுவளை தூள், இது எல்லாமே வந்து பவுடராக நான் வாங்கியிருக்கேன். மீதி எல்லாமே வந்து ட்ரை இன்க்ரீடியண்டாக எடுத்திருக்கேன். மஞ்சள், பட்டை, ஏலக்காய், வால்மிளகு, கிராம்பு, இது மூணும் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி, இது மூணுத்தையும் வந்து திரிகடுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம அருமையான மருந்து அப்படின்னு சொல்லலாம் இந்த திரிகடுகத்தை. இது வந்து கோல்டுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ நல்லா இருக்கும். பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து தொடர்ந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் தேன், இவ்வளோ தான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இந்த நாட்டு மருந்தை செய்கிறதுக்கு சுக்கு 50 கிராம், மிளகு 50 கிராம், திப்பிலி 30 கிராம், லவங்கம் 10 கிராம், இதை வந்து சிலர் கிராம்புன்னு சொல்லுவாங்க, கிராம்பு 10 கிராம் எடுத்துக்கோங்க, வால்மிளகு 20 கிராம், ஏலக்காய் 10 கிராம், அப்புறம் முழு மஞ்சள் எடுத்திருக்கேன். இந்த முழு மஞ்சளுக்கு பதில் நீங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் 100 கிராம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பட்டை 20 கிராம். இதெல்லாம் எடுத்துட்டு இது ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக இருக்கிறனால இதை மிக்சி ஜாரில் போட்டால் மிக்சி ஜாரோட பிளேட்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். அதனால் நான் வந்து கொஞ்சம் இடிச்சுக்கிறேன். இடித்து வந்து அந்த பெரிய பீஸ் எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா க்ளீனாக ட்ரையாக மிக்சி ஜாரில் போடணும். கொஞ்சம் கூட ஈரமே அந்த மிக்சி ஜாரில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட மருந்து வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். அதே மாதிரி இதை நீங்கள் வாங்குகிற நாட்டு மருந்து கடையில் கூட நல்ல ஃப்ரெஷ்ஷாக டேட் புதுசாக உள்ள அதாக பார்த்து எடுத்து வாங்குங்க. அப்போ தான் நாட்டு மருந்து வந்து ரொம்ப நாளுக்கு அந்த ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து மறுபடியும் நான் ஜலிச்சுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காவோட தோல் எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வாயில் வந்துச்சுன்னா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. சாதாரணமாகவே நாட்டு மருந்தெல்லாம் அவங்க சாப்பிட கஷ்டப்படுவாங்க. பட் இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக பண்ணிவிட்டு தேனில் போட்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து சாப்பிடுவாங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நான் அரௌண்டு 350 ஆகும். இது நம்ம ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீஸ் தான் ஆகும். நிச்சயமாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கடையில் வாங்கின தூள்கள்லாம் என்னென்னு காட்டிடுறேன். சித்தரத்தை தூள் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கியிருக்கேன். இது வந்து 30 கிராம் எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூ தூள், இது வந்து ஒரு 25 கிராம் சேர்த்துக்கோங்க. என்னோட செம்பருத்தி பூ தலைமுடிக்கு தானே யூஸ் பண்ணுவாங்க, இதில் போடுறாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. இது வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து பிளட்டில் இருக்க ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்தது வந்து தூதுவளை தூள், இது வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். தூதுவளை உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், சளிக்கு அவ்வளோ நல்லது. இந்த தூதுவளை கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா அடிக்கடி ரசம் வச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. அதுக்கடுத்து அஸ்வகந்தா, இது வந்து நான் 100 கிராம் எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து மெயினான இன்க்ரீடியன்ட். இதுதான் வந்து நமக்கு உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அதிகரித்து அந்த அலர்ஜிக் தும்பலெல்லாம் போக்கக்கூடிய மருந்து வந்து இந்த அஸ்வகந்தாவில் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் நல்லா ஒன்றா கலந்து விட போகிறேன். இது எல்லாமே வந்து நல்ல வாசனையாக இருக்கும். குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கசப்பாக இருக்காது, கொஞ்சம் காரமாகவும் லைட்டு கசப்பாகவும் அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும்.
கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. அதுவும் நம்ம சேர்த்த அந்த சித்திரத்தை பார்த்திங்கன்னா நெஞ்சில் இருக்கிற அந்த கபம் அந்த சளியெல்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும். வாரத்தில் 3 நாள் இதை வந்து கொடுத்துட்டு ஒரு 3 மாதம் தொடர்ந்து கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல ட்ரையான ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ரொம்ப நாளுக்கு வந்து கெடாமல் இருக்கும். இப்போ இதை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். 1 ஸ்பூன் இந்த மருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்ல ஆர்கானிக் தேன் வாங்கிக்கோங்க. இது வந்து ஏற்காடுலேருந்து வாங்கிட்டு வந்த மலை தேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஆர்கானிக் தேன் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பவுடருக்கு நல்ல 2 ஸ்பூன் தேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்கு 1 டீஸ்பூன் கொடுக்கலாம். பெரியவங்க 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். தொடர்ந்து இதை சாப்பிட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து தும்பல் சரியாயிடும். இதுதான் நான் வந்து நாட்டு மருந்து வாங்கின கடை. அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நிச்சயமாக இந்த ரெமிடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.